பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை பிரிவில் 4வது இடம் பிடித்த இந்திய மகளிர் அணி நேரடியாக காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்குகிறது. ஒலிம்பிக் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் முன்பே சில போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பாரிஸ் நகரில் உள்ள இன்வாலி டெகார்டனில் மகளிர் அணிகளுக்கான வில்வித்தை தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்திய அணியில் அங்கிதா பகஜ், பஜன் கவுர் மற்றும் தீபிகா குமாரி ஆகியோர் இடம்பெற்றனர். 12 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி மொத்தம் 1983 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பிடித்தது. இதன் மூலம் இந்திய மகளிர் அணி காலிறுதி சுற்றுக்கு நேரடியாக முன்னேறியது. இதேபோல் 2046 புள்ளிகளுடன் தென்கொரிய அணி முதலிடத்தையும், 1996 புள்ளிகளுடன் சீனா 2வது இடத்தையும், மெக்சிகோ அணி 1986 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான 4வது சர்வதேச மாநாடு சென்னையில் நடைபெற்றது. மனநலம் பாதித்து தனித்து விடப்பட்டவர்களுக்கான சேவைகளை தனியார் பங்களிப்புடன் பன்யான் என்ற அமைப்பு மூலமாக அரசு செய்து வருகிறது. இந்த அமைப்பு சார்பாக சென்னையில் நடத்தப்பட்ட 4வது சர்வதேச மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி, மருத்துவத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் டெரஸ், மூத்த பத்திரிகையாளர் இந்துராம் மற்றும் அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தன்னார்வலர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மற்ற நாடுகளில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை மற்றும் மீட்பு முறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. Tamil Nadu is one of those rare states that accepts that there is a climate change issues and we have to deal with it and we have to protect the people. So same way, similarly, I think climate change also, I can see so many young people when you speak to them, they're very anxious about climate change issues, just not employment. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் நியாய விலைக் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி பொது விநியோக திட்டம் கணினிமயமாக்கப்பட்டு பிறகு அனைவருக்கும் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பயோமெட்ரிக் முறையில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த திட்டத்தால் வயதானவர்களால் சரிவர தங்களின் கைரேகை பதிவு செய்ய முடிவதில்லை. அதனால் ரேஷன் பொருட்களை வழங்குவதில் கால தாமதம் ஏற்படுவதுடன் தேவையற்ற சிக்கல் உருவாகிறது. எனவே விரல் கைரேகை மின்னணு பதிவுக்கு பதிலாக கருவிழி பதிவு மூலம் ரேஷன் பொருட்களை பெறும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி 90% ரேஷன் கடைகளில் கருவிழி மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அமல்படுத்தப்படும் என்றும் உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பரபரப்பாக இயங்கும் சென்னை மெட்ரோ ரயிலில் கஞ்சா பாக்கெட்டை பிரித்து போட்டு அதை சிகரெட்டில் ரோல் செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே அண்மை காலமாக கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மக்கள் அதிக அளவில் பயணிக்கும் சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சாவை பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் படங்களுடன் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடும் வகையில் போதை ஆசாமிகள் நடந்து கொள்வதாகவும் விமர்சித்துள்ளார். கஞ்சா 2.0, 3.0, 4.0 என வெற்று விளம்பரம் மட்டுமே செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் இனிமேலாவது சட்டம் ஒழுங்கு மீது கவனம் செலுத்துவாரா என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து வருகிற 27ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடியை சாடியிருந்தார். மேலும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது
இருப்பதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் திமுக தலைமைக் கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் அமைந்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக மத்திய அரசை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பாக இயங்கும் சென்னை மெட்ரோ ரயிலில் கஞ்சா பாக்கெட்டை பிரித்து போட்டு அதை சிகரெட்டில் ரோல் செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே அண்மை காலமாக கஞ்சா பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மக்கள் அதிக அளவில் பயணிக்கும் சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சாவை பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் படங்களுடன் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடும் வகையில் போதை ஆசாமிகள் நடந்து கொள்வதாகவும் விமர்சித்துள்ளார். கஞ்சா 2.0, 3.0, 4.0 என வெற்று விளம்பரம் மட்டுமே செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் இனிமேலாவது சட்டம் ஒழுங்கு மீது கவனம் செலுத்துவாரா என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து வருகிற 27ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடியை சாடியிருந்தார். மேலும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் திமுக தலைமைக் கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் அமைந்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக மத்திய அரசை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அருகே அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து அன்னதானம் வழங்கினர். பரம்பூரில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெறுகிறது. இதன் 5ஆம் நாள் மண்டகப்படி ஈரோட்டில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் கையில் ஆயுதத்துடன் சுற்றித் திரியும் இளைஞரால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்திருக்கின்றனர். ஈபி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கும் நிலையில் அங்கு நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபரின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது நபர் ஒருவர் முகப்பொடி அணிந்து கொண்டு கையில் ஆயுதங்களுடன் ஒவ்வொரு வீடாக சென்று அங்கு அழைப்பு மணியை அடித்துவிட்டு காத்திருக்கிறார். யாரும் வராததால் ஏமாற்றத்துடன் செல்கிறார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் மடக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் சிறுவாணி மலை அடிவாரத்தில் உள்ள மாட்டுப்பண்ணையில் நுழைந்த யானை கூட்டம் உணவுப் பொருட்களை ருசித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தொண்டாமுத்தூர், நரசீபுரம், மருதமலை போன்ற பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் சாலையில் நடந்து சென்றவரை யானை தாக்கியது. நடைபயிற்சி சென்ற தம்பதியரும் யானை துரத்தியது. இருசக்கர வாகனத்தில் வந்த நபரையும் யானை ஆக்ரோஷமாக துரத்தியது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றனர். விஏஓ காலனியில் அன்னை இந்திரா நகரிலும் உள்ள மாட்டுப்பண்ணைக்குள் யானை கூட்டம் நுழைந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சிட்கோவில் உள்ள கொரியர் நிறுவன கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகியிருக்கிறது. சேஃப் எக்ஸ்பிரஸ் கொரியர் நிறுவனத்தில் புதன்கிழமை இரவு 8 மணியளவில் தீ பற்றியது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டார். கோவை சின்னியம்பாளையத்தில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தமிழ்நாடு தொழில்துறையுடன் கலந்துரையாடி நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பிரதேசத்தில் தொழிலாளர் துவங்குவதற்கு முதலீடு செய்யவும் அங்கு உள்ள வாய்ப்புகள் குறித்தும் மத்திய பிரதேச அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூறிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறு குறு தொழில்துறையினர் தங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பெரிதும் உதவியாக இருந்தது என்று தெரிவித்தனர்.